சங்கசக்கர கதாபாணிம் பத்மாவதி மனோகரம் கௌஸ்துபாலம் கிருதோரஸ்கம் வனமாலா விபூஷிதம் சரணதகடிகஸ்தாப்யாம் பிரசன்னம் வெங்கடம் ஹரிம் சர்வாபீஷ்ட பிரதம் தேவம் மகாவிஷ்ணும் தமாஸ்ரஹே. அகலகில்லேன் இறைகவன் அலர்மேல் மங்கபுரி மார்பாம் நிகரில் புகழாய் உலகமூன்றடையாய் என்னையாழ்வாரேம் நிகரில் அமரர் முடிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேம் புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வாருடைய வாக்கியம். 6வது திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாசுரத்துல திருவாய்மொழியில 6வது அத்தியாயத்துல சாத்துமர கடைசி பாசுரம். அது 9வது பாசுரம். அகலகில்லேன் இறையும் என்ன அலர்வேல் மங்கை உரைமாறுபான்னு அந்த பாசுரம் நம்மாழ்வார் எப்படி மங்களாசாசனம் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி நம்ம தாயாரும் பெருமாள் இங்க ஒன்னா இருக்கா. அதுதான் நம்ம அகலகில்லேன் இறைவன் பெருமாள் என்னைக்குமே தாயாரை விட்டு பிரிய மாட்டான். பக்ஷஸ்தலத்திலே வச்சுருப்பார் தாயார. அதே மாதிரி இங்க தாயார் சன்னதி தனி சன்னதி கிடையாது. இந்த சன்னதியில பெருமாளும் தாயார் ஒரே இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். ஏன்னா அனுகிரகமையும்னு பெருமாள் அனுகிரக பக்கத்திலே இருக்கிறதுனால பெருமாள் தான் தாயார் தான் நம்மளை சொல்லுவாளாம். இன்னார் வந்திருக்கார், அவர் வந்திருக்கார், இவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணுவாளாம் பெருமாள் கிட்ட. இவா வந்திருக்கார், அவ அனுகிரகம் பண்ணோம், அவ பாவம், அவ கஷ்டப்படுறா, அவ இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பெருமாள் சொல்லி தாயார் பெருமாள்கிட்ட சொல்லுவாராம். பெருமாள் தாயார் சொல்லியாச்சுன்னா அதுக்கு இதுவே கிடையாது. அடுத்து பெருமாள் உடனே அனுகிரகம் பண்ணிடுவாராம். பேர்பட்டதான ஒரு வாக்கியத்துல நம்ம பெருமாளும் தாயார் இங்க ஒன்னா இருக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். பெருமாள் ரொம்ப வரப்பிரசாதி, தாயார் அதுக்கு வேற சகதர்மசரீம் சௌரியம் சம்பந்திர ஜகஸ்திதாம் அனுகிரகமையும் வந்தே நித்தியமக்யா விக்கிரகான்றது மாதிரி எப்பயுமே அனுகிரகம் பண்ணிட்டு நித்தியவாசமா இங்க இருக்கா தாயார். இங்க ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கு பிரம்மோத்சவம், எல்லா உற்சவம், பவித்ரோத்சவம், இப்போ தமன உற்சவம் நடந்துட்டு இருக்க பெருமாளுக்கு. நாளைக்கு இன்னைக்கு யுகாதி பண்டிகை, இன்னைக்கு தெலுங்கு வருஷ பிறப்பு. இன்னைக்கு யுகாதியோட இன்னையோட பெருமாளுக்கு தவன உற்சவம் பூர்த்தி ஆறுது. அடுத்து உடனே பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரத்து அன்னைக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம், கார்த்தால் அபிஷேகம். அதே போல அன்னிலேருந்தே பெருமாளுக்கு அங்குரார்ப்பணம் அன்னி கிடையாது, அன்னிலேருந்து செல்வர் உற்சவம். அன்னிலேருந்து தொடக்கம் பண்ணி 10 நாள் 13 நாளைக்கு கோவில்ல பெருமா விசேஷமா கொடியேறி 13ஆம் தேதி கொடியேறது பிரம்மோத்சவத்துல பெருமாளுக்கு 22ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் உற்சவம் விசேஷமா நடைபெறும். காலையில மாலையில 2 வேளையில வாகன புறப்பாடோட பெருமாள் ரொம்ப விசேஷமா அதுல காட்சி தருவார். ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே போல கருடன், பெருமாளுக்கு எதிர்க்கிற கருடன் ரொம்ப விசேஷம். இங்க கருடனுக்கு யாரு அர்ச்சனை பண்றாலும் ஞாயிற்றுக்கிழமையில நிறைய பேர் இங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. கருடனுக்கு அர்ச்சனை பண்ணா சகலவிதமா கருடத்துவச்ச தோஷாய கீதோ கருட தண்டகால் அப்படின்னு கடைசியில் சுவாமி சொன்ன மாதிரி கருடன் கிட்ட பிரார்த்திச்சுன்னா எந்த விதமா தோஷம் இருந்தாலும் பரிகாரமே வேண்டாம். அந்த தோஷம் இருந்தா கூட கருட சேவிச்சு அவரை அச்சிருத்தாலே போறோம்னு சொல்லியிருக்கு. ஆகையினால் அப்பேற்பட்டதான ஒரு மூர்த்தி ரொம்ப விசேஷமா இங்க எழுதுக்கா. நிறைய பேருக்கு புத்திரபாக்கியம், உத்தியோகம், அதே போல நிறைய பேருக்கு விவாகம் இதெல்லாம் பூர்த்தி ஆயிருக்கு இங்க. அப்ப அதனால நிறைய பேர் அதை நினைச்சுட்டு இப்ப அர்ச்சனை பண்ணி இது பண்ணிட்டு போறான். அதே போல லட்சுமி நரசிம்மர் ரொம்ப விசேஷமான மூர்த்தி இங்க. லட்சுமி நரசிம்மருக்கு பிரதோஷ காலங்கள்ல விசேஷமா திருமஞ்சி நடக்கும். சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷமான சக்கரத்தாழ்வார் இங்க. அவருக்கும் ரொம்ப விசேஷமா சுதர்சன ஜெயந்தி ரொம்ப விசேஷமா என்னோட சுதர்சன தோமத்தோட நடக்கும். லட்சுமி ஹயவதன பெருமாள் இருக்கார் இங்க. லட்சுமி படிப்புக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி அவர். அப்பேற்பட்டதான மூர்த்தி இங்க விசேஷமா இந்த பரீட்சைக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப விசேஷமா லட்சார்ச்சனை பண்ணுவா. லட்சார்ச்சனை பண்ணா எங்கால ஒரு 20,000 பேர் 15,000 பேர் அந்த உற்சவத்துல கலந்துட்டு ஒரே நாள் தான் பண்றது. அது 2 நாள் 3 நாட்கள்ல ஒரே நாள்ல 2-3 பேட்ச் வச்சு பண்ணி அன்னைக்கு விசேஷமா கல்விக்கு எல்லாருக்கும் பசங்க எல்லாரும் அவளுக்கு சங்கல்பத்தை பண்ணி அவளுக்கு அர்ச்சனை பண்ணி ரொம்ப விசேஷமா பிரசாதங்கள்லாம் கொடுத்து ரொம்ப விசேஷம் அது பண்றோம். அதே போல அனுமத் ஜெயந்தி ரொம்ப ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமானது. அனுமத் ஜெயந்தி ரொம்ப விசேஷமா நடக்கும் இங்க. பெருமாளுக்கு பகல்பத்து உற்சவம், ராப்பத்து உற்சவம், வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு ரொம்ப விசேஷமா போகி திருக்கல்யாணம் இதெல்லாம் அத்தியன உற்சவங்கள்லாம் ரொம்ப விசேஷமா இந்த சன்னிதினம். இந்த சன்னிதில சகல 11 ஆழ்வார்களோட பெருமாள் எழுந்திருக்கீங்க. அதான் ரொம்ப விசேஷம். பக்கத்துல எங்கேயும் இல்லை இந்த மாதிரி சின்ன கோயில்கள்ல. இப்பேற்பட்டதான கோவில்ல இங்க ஆழ்வார் ஆச்சாரியனோட பெருமாள் இங்க சகல சம்பத்தோட இருக்க மாதிரி ஆழ்வார்களோட இருக்கிறதா விசேஷம். ஏன்னா ஆழ்வாரோட திவ்ய பிரபந்த சூட்டிகள் நித்திய இங்க அனுசந்தானம், நித்திய 100 பாசுரம் அனுசந்தானம் ஆகும். அந்தந்த ஆழ்வார் நட்சத்திரம் அந்த ஆழ்வார் நட்சத்திரத்துல அந்த ஆழ்வாரோட பாசுரங்களை பாடி மங்களாசாசனம் பண்ணுவா பெருமாளுக்கு. ரொம்ப விசேஷமா நடக்கிற இந்த சன்னதியில. அதனால வேல் கொண்டு எல்லாரும் சேவிச்சு இந்த பெருமாளோட அனுகிரகத்தை பெறணும் பிரார்த்திச்சுக்கணும்.
विषयश्च स्वाध्याय प्रवचने च मानुषं च स्वाध्याय प्रवचने च प्रजाजिष्टाध्याय प्रवचने च अन्नमाय